அதோட கொச கொசன்னு மோட்டுக்கு வந்த மயிலும் கொச போதுங்கூரே என் பாவம் மயிலும் கொச போதுங்கூரே நான் மயிலும் கொச போதன்னு மாட்டு கொட்டாய் போனேன் கொசுவும் கொச கொசங்கூரே என் பாவம் கொசுவும் கொச கொசங்கூரே கொசுவும் கொச கொசன்னு கூடத்துக்கு போனேன் கேள்வி முழு முழுங்குற என் பாவம் கேள்வி முழு முழுங்குற நான் கேள்வி முழு முழுன்னு கிட்டவும் போன மசரும் ஊங்க மாட்டான் முப்புரி வாச்சி கொல்லத்தான் முப்புரி போட்டானே கடவுளே கடவுளே முள்ளு மோனையில 3 காலம் எத்தின 2 காலம் பாழ் ஒன்று தண்ணியில கோலத்துக்கு 3 பேர் கட்டி கையில் 3 தங்க மையுடைய 3 சுத்தமாக 3 தம்பி ஊம்புறான் நான் நல்லா ஊம்புறான் ஐயா நல்லா ஊம்புறான் அடிதான் ராமன் போட்டு துரத்துல என் கூத்தியார விடிய விடிய துரத்து பயிற்சி அவனுக்கு கொடுக்குறது ராமன் போட்டு என்ன உனக்குலாம் ராமன் இல்லை தான் ராமன் போட்டு பேர் காலு அப்புறம் போட்டுக்கலாம் என் பேரு கண்ணன் இனிமேல் அந்த பேர் இருக்கக்கூடாது அந்த பேரே இருக்கக்கூடாது என்ன பேர் ஆதி மூலம் இது மூச்சு வந்தீங்களாமா அதெல்லாம் தொடவே கூடாது பகவானுடைய பேரை இங்கிலீஷ்ல பேசுற பச்சை மீன் அதெல்லாம் தொடக்கூடாது ஏய் உன் பேர் என்ன புகைக்கண்ணன் இவனுக்கு போடுற நாமத்தை பெருசா போட்டுங்க எங்கடா வரனா வேப்பூருங்கிறான் அங்க நிறம் இல்ல கிளம்புறான் அந்த மாதிரி எல்லாம் அந்த பேர்லாம் அந்த மேல இருக்கக்கூடாது ராமசாமி சரி உன் பேர் என்ன குப்பாண்டா சொல்றேன் அந்த பேர்லாம் இருக்கக்கூடாது இனிமேல் வெங்கடே பிபி திம்பாங்க சாப்பிடுவேனே வெங்கடேசன் அப்படி பேரை மாத்தி வச்சுக்கணும் போடு ராமசாமி சரி பேரை மாத்தி வச்சு இதை போட்டுக்கணுமா ஆமா இந்த நாமத்தை போட்டுக்கிட்டு தூங்குறாங்க சொல்லியா விடுற போட்டு விடு ராமத்தை என் கூட்டியார போய் ஒருத்த வாங்கட்டும் போட்டு விடு எல்லா ஊக்குரிய போடு ராமத்தை போட்டு விடு போடு நடுமுத்திர சிவப்பு போடு இனிமேல் தான் கதை தொடர்ந்து பேசாம அவசரப்படணும் ஒரு அதிசயத்தை கேள அப்படின்னு சொன்ன போய் அதிசயம்னா புரியலீங்களா நம்ம சர்க்கோட்டை என்னடா அதிசயம் பாரு எல்லாம் கும்பலா கீழே வந்து கிடக்குதியா இதுதான் அதிசயம் என்னடா அதிசயம் எல்லாம் பேமன் பார்த்துட்டு வரோம் போங்க அது வினயன் கண்ட சோதனை
சுக்கிரன். சுக்கிரன்னா அப்ப எஞ்சாசனம் இப்படி அணிஞ்சிருப்பாருங்க. டேய் நான் பள்ளியோட தூக்கி எடுத்தா பசங்க போட்டாங்க காட்டுறா போடா. ஆகாத நாமத்தை இங்கே பார். ராஜன் உன் மகனாய விராடனுக்கு 4 வேதம் 4 சாஸ்திரம் 11 புராணம் 8 தியாகம் 32 தர்மம் 64 கலைக்காரம் 66 தத்துவம் 28 ஓதுரை நாசிக் காண்டம் கல்யாண காண்டம் அப்பச்சிண்டு அகராதி இப்படி சொல்லக்கூடிய சகல விதமான கல்வி எழுந்து போதித்தேன். அதனும் நாங்கள் 7 வண்டி இடமடலத்தை எடுத்து போகும்போது வேற மந்திரம் என்ன மந்திரம் ஓதினா அதை சொன்னா பள்ளிக்கூடத்தில் வேற மந்திரம் சொன்னாரு. அது என்னன்னு கேட்டா சொன்னால் நாம சுடுமே நரகள் இழுமே. என்னடா பேர்பட்ட கிழிஞ்சி சுண்ணாம்பு போட்டோம்னா கனமா போட்டிருப்பாங்க. அட பேமானி ராஸ்கர் சுண்ணாம்பு யோ மகாராஜா கூப்பிடுறான். ஐயா விண்ணாடல் மண்ணாடலும் உன் மகனாகிய பிரகலாதன் நான் சொல்லக்கூடிய வார்த்தைக்கு வேறே மந்திரம் சொல்றான். இந்த விண்ணுலகத்திலும் மண்ணுலகத்திலும் தங்களுடைய ராமதேயத்தை தெரிவிக்கின்றார்கள். வேறே மந்திரம் சொல்றான். என்ன மந்திரம் சொல்றான்? அப்படி விட்டு என்ன அப்படி என்ன மந்திரம் சொல்றான்? நான் சொல்லக்கூடிய வார்த்தைக்கு வேறே மந்திரம் சொல்லி என்னடா மந்திரம் சொல்றான்? மகாராஜா சுக்கரபானம் புடிச்சு தராங்க. வந்திருக்காரு. நீ மறுமொழி எப்பேற்பட்ட ஒரு கொடூரமான வார்த்தையை சொல்லிட்டா என்கிட்ட வந்து பல்ல கெஞ்சி பேசுற. அதுவும் தவிர அமர்த்தி அவர் தெரிவித்த வாக்கியங்களுக்கு நீ மறுப்பு என்னடா சொன்ன கேட்கதான் உன்னாங்க. ஆயிஷா ஒரு மடமாது Ah
ஐயா அதாவது இவன் சொல்லக்கூடிய வார்த்தையை கேட்டது உடனே என் மீசை தங்கில் ஈவ போய் அதை தீர்ந்து 12,000 இடி இடித்து கடலில் விழுந்தால் போல அப்பேற்பட்ட கோபம் வந்துடுது. இருந்தாலும் செரு பிள்ளை சொன்ன வார்த்தையை நான் மன்னித்துக் கொள்கிறேன். மன்னிக்க வேண்டிய ஒரு கடமையே இருக்கு. சுப்பரபகவான் கிட்ட ஒண்ணும் குத்தம் இல்லை. சுப்பரபகவானை சபச்சையில் விட்டு வெளியே கொண்டு இருந்தாலும் குழந்தை இப்ப நம்ம முன்னாலே பேர்பட்ட வார்த்தை சொல்றானா, என் தம்பியை தண்டகா சூரனை கொன்ற சன்றாலி பய என்னுடைய எதிரி மரத்துக்கு மாடம் தப்பு கொட்டி பிச்சை வாங்கிட்டு நேரிட்ட விரோதி இவன் கூறுட்டு என் முன்னாலே சொல்றான். அப்ப சுப்பரபகவான் என்ன சொல்றீங்க? அதான் சொல்ற வாய்ப்பு உண்டு. இதான் சுப்பரபகவான் கொண்டா இவங்கிட்ட போய் ஐயா நீ வந்து சொன்னதெல்லாம் பொய்கிட்ட பொறுத்து கொண்டார். இனிமேக்கு போது இப்படி இடக்கு முடுக்கு பேசாம ஒழுங்கான முறையில் சுக்கிரபகவானோடு சென்று அவர் சொல்லக்கூடிய கருத்துக்களை மனதுல கற்பனை பண்ணி ஒழுங்கா படிச்சுட்டு வர தம்பி. இன்னும் மட்டும் நீ சொன்னதெல்லாம் ஐயா பொறுக்கிக்கிட்டாரு. இனி ஒரு தரம் போய் நீ சுக்கிரபகவான்கிட்ட திருத்தமா படிச்சுக்கிட்டு வான்னு சொல்றாரு. நீ பள்ளிக்கூடம் போ. இல்ல அடியேனிடத்துல ஒரு மதல வாக்கியம் இருக்கிறது, அதை சொல்லிட்டு பிறகு பள்ளிக்கூடம் போறேன். அப்படியா மகாராஜா? என்னடா சொல்றான்? இன்னொரு முதல வாக்கியம் இருக்குங்களா? மதல வாக்கியம் அதை மட்டும் சொல்லிவிட்டு அப்புறம் பள்ளிக்கூடம் போகலாம்னு மனசுல ஆலோசனை பண்றாங்க. அப்ப அந்த மதல வாக்கியத்தை சொல்லிவிட்டு அப்புறம் பள்ளிக்கூடம் போய் ஒழுங்கா படிக்கிறாங்க. பண்ணல இல்ல சரி சொல்ல சொல்றாங்க. தம்பி ஐயா அது மாதிரி இருப்பாரு. நீ சொல்லுங்கிற வார்த்தைய சொல்லிவிட்டு நீ போ பள்ளிக்கூடம். மூர்த்தி கரமேல் சேர்க்க அரைகுவேன் நிறைகுவேனே கேட்டுக்கு ஞாயிற்றுக்கிழமை சோமாவரம். நாய் கேட்ட கேட்டுக்கு ஞாயிற்றுக்கிழமை சோமாவரம். அது எப்படி? ஞாயிற்றுக்கிழமை அந்த நாய் விரதம் வந்ததான். ஞாயிற்றுக்கிழமை நாய் விரதம். எப்படி? அதாவது ஞாயிற்றுக்கிழமை நாய் விரதம் இருக்கும்போது அந்த வீட்லயே அந்த பெருசா பேசிக்கிட்டு இருக்கான். அவனை பத்தி பெருசா பேசிக்கிட்டு இருக்கான். நேரிட்ட விரோதி ஆவாரங்க பேரை சொல்லிக்கிட்டு இருக்கான். அவனை பத்தி பெருசா பேசிக்கிட்டு நிக்கிறான். இவனுடைய புத்தி சாதத்துக்கு பேசுறான்னு நான் நினைக்கிறேன். எப்படி 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 இவனுடைய சுய புத்தியால அவன் பேசுறான்னு எனக்கு ஒன்னும் நம்பிக்கை இல்லை. நம்பிக்கை இல்ல. இவனுக்கு யாரோ தூண்டுதல் பண்றாங்க. பின்னாடி சொல்லி கொடுக்குறாங்க. தம்பி வாடா அங்க ஐயா கூப்பிடுற. வாடா
நீ சொல்லக்கூடிய வார்த்தை எடுக்கிறது எல்லாமே எனக்கு ஆகாத துரோகி மின் விரோதியை பத்தியே பேசிக்கிட்டு இது உன்னுடைய புத்தி சாகத்துக்கு சொல்றதா எனக்கு தெரியல. உனக்கு எவனோ எல்லகாரடா உனக்கு இந்த ஏன் முன்னால பெத்த தகப்பம் கூடயே இப்பேற்பட்ட மொழிகளை சொல்லி எதிர்மோன பேச சொல்லி உனக்கு சொல்லி கொடுத்த அந்த பயல நேராக எனக்கு நீ உனக்கு சொல்லி கொடுத்து இப்படி பேச சொல்ற பயல காட்டுறா என் கண்ணு. பெரும்பொருளும் அவர் தான், கொடுக்கல் வாங்கல் எல்லாமே ஆண்டவர் தான். இந்த பொன்னகராஜப்பட்டினம், ரத்னகராஜப்பட்டினம், சொர்ணகராஜப்பட்டினம் இந்த 3 பட்டணத்திலும் அரும்பொருள் நாடு, தரும்பொருள் நாடு. எங்கடா உங்க ஆண்டவன் பெறடுறோம்? எங்க ஆண்டவன் பிள்ளைகளா தான் தாண்டா எல்லாத்துக்கும் அரும்பொருள் தரும்பொருள். விமலான ஒரு வாரம் அதாவது என் தம்பியாக தண்டகாசூர்னு நானும் என் தாய் வயிற்றுல இருவரும் இருக்கும்போது அதாவது 9 திங்களை கொடுத்து 10 திங்கள்ல இந்த பூமியை நோக்கி ஜனனம் ஆகும்போது நான் தான் பிறப்ப முன்ன நோக்கணும். என் தம்பியாக தண்டகாசூரன் என்ன பண்ணுவான் தெரியுமா? வயிற்றுக்குள்ளார அவசரப்பட்டு பண்ணினேன். நான் முன்ன தோக்கன பிறப்ப நோக்கி அவன் என்ன பண்ணான் தெரியுமா? அவன் அண்ணன் முன்ன போனானா அவனுக்கு தானே பட்டம், நமக்கு அப்புறம் வேற ஆள் தானே, அண்ணனுக்கு மந்திரியா தானே நாம இருக்கணும். என்னடா ஐடியா பண்றதுன்னு என் தாய் வயிற்ற 2ஆ கீச்சிட்டு குடிச்சுட்டான். வெளியே வந்துட்டான் எனக்கு முன்ன. வந்த உடனே நாங்க 2 பேரும் படித்து பருவத்தை சார்ந்தோன்னு என் தம்பிக்காரனை கூப்பிட்டான். இல்ல தம்பி, அவ்வளவு ஆச்சுட்டா அம்மாலையா மயானத்துக்கு அனுப்பிட்டு வந்திய, அவ்வளவு ஆச்சுட்டா எதுக்குறாங்க வந்த அப்படி குதிச்சு எதுக்கு முன்ன வந்த? அப்படி வந்து நீ என்னடா பண்ண போறேன்னு என்ன நான் அவ்வளவு அலட்சியமா சொல்லிவிட்டேன் அப்படின்னு. அதாவது இந்த சமுத்திரத்து ஜலத்தை நாக்கால நக்குன்னா நக்குவேன், கடல் ஜலத்தை ஒரே நக்கு அவன் சொல்றான் அப்படி நக்குவேன். இந்த பாய அப்படியே பாயா சுட்டுவேன் அப்படின்னு சரின்னு சொன்ன உடனே சுட்டுறா பாப்போம் பாயா அப்படின்னு பூமி அப்படியே ஒரு பக்கமா சுத்திட்டு வரும். அதுல வந்த உடனே அதுல உள்ள மாட்டுன எறும்பு கடை யானை முதல் எண்பத்தி 3 சிவா சந்துக்கணும் எல்லாம் கதிரி ஆள ஆரம்பிச்சு கதிரி ஆரம்பிச்சாலும் எப்படி சொல்லி ஆரம்பிச்சு அந்த பெச்சக்கார பையா நாம கதிரி அந்த பெச்சக்கார பையா அவரு பன்றி வெள்ளை பன்றி கொண்டு சுருட்டிட்டு வந்த பாய மூஞ்சால தூக்கி பிசறான் பாரு. எல்லாம் ஒரு பக்கமா போய் படிச்சு போச்சு. படிச்சு கொண்டு தம்பியை பார்த்தான் பாரு, 2ஆ கீச்சு போட்டான். 2ஆ கீச்சு போட்டு கீச்ச போட்ட சமாச்சாரம் எனக்கு தெரிஞ்சது. திண்டு பாலினம் குக்குமாந்தரி நெருப்பு மஞ்ச அல்ல இருந்தாங்க அல்ல ஒண்ணு அது என்ன சமாச்சாரம் தெரிஞ்சு கூட பிறந்த சகோதரன்னு அந்த பிச்சைக்கார பையா கொண்டுட்டான்னு இல்ல போனோம் பாரு கண்டாந்த பேமாடி பையா ஓட்டம். தம்பி சொல்றது புரியலா? இந்த தம்பி சொன்னது இந்த வைக்க நெருப்பு அந்த பண்ணியா இருந்தது செத்து போச்சு இல்ல, உரன்றது 10 பேர் வந்திருப்பாங்கன்னு பேசுறான். அதனால அதெல்லாம் 10 பேர் போயிருப்பாங்க. காட்டு பண்ணியே விட்டு வைக்கிறது இல்ல. அது போல இதை எடுத்துக்கிட்டு போனேன் அவனை தேடிக்கிட்டு. அவனை விடக்கூடாது, ஆனா கூட போய் சகோதரனை கொடுத்தாங்க. அவனை விடவே கூடாது. பாரு
சொன்னா ஓட்டம் பெண்ணா இருப்பானா சாம்பாரு எங்க என் தம்பியை கொண்டதே வெள்ள பண்ணி ரூபா ரெண்டாக்கிச்சு கொட்டும் ரெண்டாவது நான் தோர்த்துன உடனே எடுத்தான் ஓட்டம் அவன் ஓட நான் ஓட எனக்கு கலை சோபம் ஏற்பட்டு காரி துப்புனேன் ஏங்க இன்னொரு தடவை துப்புங்க என்னங்க நவை வச்சு உம்முனி வெளியே வரல அப்படி காரி துப்பும் போது அது ஒரு கடலா பெருக்கு எடுத்து காரி மூஞ்சதே கடலா போயிருக்குன்னா அப்ப எம்மா மூத்திரம் விட்டு போயிருது கடல் அவனை கூப்பிடு அப்படிப்பட்ட ஒரு நேரத்துல ஆண்டவன் எனக்கு பயந்து எங்க ஓடினா தெரியுமா ஊடி திறக்கடலில் எனக்கு பயந்து ஜலத்துல ஒளிஞ்சிக்கிட்ட ஒரு பெருசா பேச மாட்டான் ஐயாறுல உடல்ல இருந்துகிட்டே என்னோட வார்த்தை பேசுறவரு என் ஆண்டவர் ஒருவர் தான் சொல்லு. அந்த பேமானி பையன் உங்க உடல்லயே இருந்துகிட்டு எதிர்த்து மொழி பேசுறவன அவன் ஆண்டவங்க அவன் நம்ம உடல்ல இருக்கானா இந்த சீம பூமி எல்லாம் தேடிக்கிட்டு இருக்கான்டா அவன் ஆப்படவே இல்ல என் உடல்ல இருக்கானா அதுக்கு என்னடா ஐடியா பண்றாங்க அதுக்கு ஒரு ஐடியா இருக்கு என்ன ஐடியா நீங்க வாயை சுத்தி மூடிக்கிட்டு அப்ப என் ஓட மட்டும் உள்ளாரே புள்ளி செத்து போடுவாங்க தேடிக்கிட்டு அவனை அழைச்சிக்கிட்டு அப்படியே நீ சொல்றபடி செய்ய அப்படி சொல்றபடி செய்யலாம் பெண்ண எந்த கைய அந்த கையில் இந்த கையில கூட சுத்தம் போடுங்க தப்பு இல்ல ஏங்க உள்ளார படுக்குன்னு அடிச்சுக்கிறானா சோறு போடுவாங்களா சோறு போடுவாங்களா தவிடு வைப்பாங்களா தம்பி பெருமை மாடாக்கி போட்டான்டா வைப்பனா இல்லை ஏங்க உள்ளார படுக்குங்குதா துடிக்கிறானா புழுங்கிட்டு சாப்பிட்டும் உள்ளாரே கடந்து கருமாந்திரம் அவன் நரவலோட சேர்ந்துக்கிட்டு உள்ளார தான் கிடப்பான்ல கருமாந்திரம் நொந்த சோறுல தின்னதெல்லாம் உள்ளார கிடக்குல்ல தட்டு படுறானா தவிடு வைப்பாங்களா உண்ணாக்கு வைப்பாங்களா கடமை பால் கறப்பியா தம்பி ஒப்பனை பெருமை மாடாக்கி விட்டாடா நீ இப்பேற்பட்ட புத்திசாலித்தை கொடுத்து என் ஆண்டவர் தான் வாயை சுத்தி அதாவது இப்ப ஐயா எத்தனை மூடி இருக்காரு வாயையும் சுத்தி மூடிக்கிட்டாரு உன் ஆண்டவன் உள்ளாரே கடந்து ஆண்டவர் மானிட ஆத்மாக்களுக்கு குழந்தையா பிறக்கும் போது 11 நவதுவாரங்கள் அது என்னென்ன நவதுவாரம் எண்ணிக்கை சொல்லு காது 2 கண்ணு 2 4 மூக்கு 6 வாய் 7 இந்தாண்ட சிசனம் 1 9 தொப்புள் கொடி 1 தொப்புள் 9 உச்சி 10 பேக் 11 நவதுவாரத்துல குழந்தை பிறந்த உடனே 2 நவதுவாரங்கள் தூந்து விடுகிறது மூடிக்கொள்ளும் அதுதான் உச்சிக்குழி தொப்புள் தூந்து விடுகிறது சரி பாக்கி 9 நவதுவாரம் இருக்குது எங்க ஐயா மூடிருக்கிறது 2 தானே மூடிருக்காரு 7 துவாரத்தால ஆண்டவர் வெளியே போட்டாரா இப்பேற்பட்ட புத்திசாலித்தை கொடுத்து என் ஆண்டவர் தான் வாங்கி யுத்தம் மூட சொன்னார் இப்பேற்பட்ட புத்திசாலித்தை கொடுத்து அவன் ஆண்டவன் தான் உங்களை வாயும் சுத்தி மூட சொன்னான் இன்னும் கொஞ்ச நேரம் எடுக்க சொல்லாதுன்னா மயில ஜாவான் நீ தான் இன்னும் கொஞ்ச நேரம் முடிச்சு நின்று போயிருக்கோம் அப்படியா என்ன ஆமா ஒருவன் ஊரைத்தாங்க என்ன வாய் ஜூத்தம் மூட சொன்னாங்கிறானே அந்த பேமானி ராஸ்கோலுக்கு அந்த பிச்சைக்கார கோயிலுக்கு ஒருத்த மேல உறவுன்னா ஒருத்த மேல பகவன்னா இல்ல மோடு என்ன பல்ல என்ன என்று ஏக பராபரால இருக்கணும் எவ்வளவு பேத்துக்கு கொடுத்து நம்ம உதவுறோம் அதான் தம்பி பார்ப்பாரு அதாவது ஐயா
உறவுன்னா தாய்மார்கள் ராட்டி தட்டுவாங்க. சாணத்தை கும்பலா கொண்டாந்து குமிச்சு வச்சிருப்பாங்க. அந்த சாணத்துல என்ன ஒண்ணு உருவாகுது புழு உண்டாகும். சாணப்புழு உண்டாகுது. உண்டாகி அந்த புழு என்ன நினைச்சுக்கிட்டு இருக்குமா, நாம் யாருமே இடிக்க முடியாத ஒரு கல்கோட்டையில் இருக்கோம் அப்படின்னு ஒரு தானந்த அகந்தையோடு இருக்குமா அந்த சாணப்புழு. ஒரு வாரமா 10 நாளா ஆன உடனே அவங்க குமிச்சு வைக்கிற சாணம் மேல இருக்கலாம் காஞ்சி போகும். அப்ப கையில ஜலத்தை கொண்டு வந்து ராட்டி தட்டுவதற்கு அந்த சாணி மேல தளத்தை தெளிச்சு 4-3 பிளப்பாங்க. ஏன் ராட்டி தட்டணுமே, பக்கத்துல உமியை போட்டு தண்ணியை தெளிச்சு ஈத்தி பெசரி தட்டணுமே அப்படின்னு 4-3 பிளப்பாங்க. உழக்கும் போது இந்த சாணப்புழு என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தது, யாருமே இடிக்க முடியாது கல்கோட்டையில் இருக்கோம்லாம் நினைச்சுக்கிட்டு இருந்தது. உடனே நம்ம கோட்டையை யாரோ இடிக்கிறாங்கன்னு சொல்லி வந்து வெளியே வரணும். அந்த புழு எட்டி பார்க்க நண்டிக்கிட்டு வெளியே பார்க்குமா. அப்படி பார்க்கும்போது கூரையிலோ மரத்துல ஒரு காகம் அமர்ந்திருக்குமா. அந்த காகம் இந்த புழுவை பார்த்துருமா. புழு பார்த்தா கண்டா உடுமாடா காக்கா கிரன்னு பார்த்து பறந்து வந்து அந்த சாண புழு தூக்கி போய் கூரையில இல்ல மரத்துல உட்காந்து கொத்தி சாப்பிடுமா. அது மாதிரி என் ஆண்டவரோ ஒரு காகம், எங்க ஐயாரோ ஒரு சாண புழு. ஐயா தம்பி யமன் சொன்னி ஏமன் பழைய யமனா ஆண்டவன் புது யமனான்னு ஐயா கேக்குற. மேற்கே மலதள வாசம் இருக்கிறது. அந்த மலதள வாசத்துல